ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம திருப்பதி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு திருச்சியிலேருந்து திருப்பதி போயிட்டு ரிட்டர்ன் வர போகிறோம். 2 days ட்ராவல் ட்ரிப் இது. நம்ம இப்போ சத்திரம் பேருந்து நிலையம் தான் போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்ம திருப்பதி போயிட்டு அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் திருச்சியிலே விட்டுருவாங்க. இதான் நம்மளோட 2 days ட்ரிப்போட பிளானு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏறி ஒரு 1/2 an hourல ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. திருச்சி பக்கமே சமயபுரம் தாண்டி அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஒரு 8:30 9 o'clock போல் நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கங்கே கைடு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாம் வண்டி கிட்ட வந்துடணும் சார், ஓகேவா? எல்லா லக்கேஜ் எல்லாம் ரூம்ல வச்சிருங்க. ஆதார் கார்டு, ஃபுட் ஐட்டம், மெடிசன், அது வேண்டியது பொருள், மெடிசன்ஸ், இந்த மாதிரி மட்டும் ஒரு சின்ன கேரி. ஸோ இந்த கைடு தான் நம்மளை கைட் பண்ணாரு. ரொம்ப நல்லாவே பண்ணாரு. எல்லா இடத்துக்கும் கூடவே வந்தாரு. ஸோ இப்போ நம்மளை ரூம்ல விட்டுட்டாங்க. அதிகாலை ஒரு 3:30 மணி கிட்ட இருக்கும். ரூம்ல கொண்டு விட்டுட்டாங்க. அப்புறம் 7 மணி 8 மணிக்கெல்லாம் கிளம்பி இருக்க சொன்னாங்க. இந்த APTTC டிராவல்ஸ்ல தான் நாங்கள் வந்திருந்தோம். இது சத்திரமுக்கு மாயாஸ் ஹோட்டல் பக்கத்துல தான் இந்த டிராவல்ஸ் இருக்கு. ஸோ இவங்க கொடுக்குற ஹோட்டல் ரூம்லையும் இவங்க கொடுக்குற ரெஸ்டாரண்ட்லையும் தான் நம்மளால சாப்பிட முடியும். நம்மளா தனியாக எங்கேயும் இறங்க முடியாது. ஏன்னா நம்மளோட ஒரு 6-7 ஃபேமிலி வந்திருந்தாங்க. அப்புறமே எல்லா ஃபேமிலியுமே காலைல 7-8 மணிக்கெலாம் கிளம்பி ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டல் தான் கூப்பிட்டு போனாங்க. இந்த கருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு. இங்கே நான் ஏசி இருக்கு, உள்ள ஏசி இருக்கு. ஏசி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் 10 rupees கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். யாருக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு சாப்பாடுலாம் நம்ம கை காசு தான் நம்ம போட்டுக்கணும். மலை ஏறக்கூடாது, அந்த ஐதீகமும். அதனால நீங்க இங்க ஸ்ரீனிவாச மங்காபுரத்துல 6 மாசம் தங்கிட்டு அதுக்கப்புறமா மலை மேல போக சொன்னார். சோ அதுக்காக அவர் இங்க 6 மாசம் தங்கிட்டு இங்க அகஸ்தமுனி ஆசிரமத்துல சிவன் கோயில் இருக்கு, ஒன்னு கோயில், அங்க தரிசிச்சுட்டு 6 மாசம் இருந்து அதுக்கப்புறம் மேல போனார் சார். இந்த மாதிரி அழகா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் கூட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே அலமேலு மங்காபுரமும் சீனிவாச பெருமாள் கோயிலுக்கும், இந்த 2 கோயிலுக்கும் போயிட்டு நம்ம நாளைக்கு திருப்பதி போறதுக்கு நமக்கு கீழேயே ஒரு டிக்கெட் வாங்கணும், டோக்கன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த டோக்கனுக்கு போய் நின்றுட்டு அப்புறம் சாயந்தரம் காளஹஸ்தி கூட்டிட்டு போயிட்டு திரும்ப ரூம்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ இதான் இன்னையோட பிளானு. இது சீனிவாச மங்காபுரம் போயிட்டு வந்துட்டோம். அடுத்தது அலமேலு மங்காபுரம் போயிட்டு நம்மளை சாப்பிட வச்சுட்டு அடுத்தது இதுக்கு கூட்டு போவாங்க அந்த டோக்கனுக்கு. ஸோ நான் எங்கேயுமே ஃபோன்லாம் அவ்வளோக்கா எடுக்கலை, யூஸ் பண்ணல. ஏன்னா வெளியிலேயே எல்லாமே வச்சுட்டு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாமே நாங்கள் பஸ்லேயே வச்சுட்டு போகிறனால நான் அவ்வளோக்கா வீடியோவே என்னால் எடுக்க முடியல. ஸோ 2 கோவில் போயிட்டு லஞ்சுக்கு ஒரு ஹோட்டலில் விட்டாங்க. இங்கே எனக்கு அவ்வளோக்கா பசிக்கல. அதனால் நான் தயிர் சாதம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம டோக்கன் போகிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல தான் டோக்கன் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எல்லாருக்கும் கண்டிப்பாக ஆதார் கார்டு தேவை. சின்ன பிள்ளைங்க ஒரு 10 வயசுக்கு கீழே மட்டும்தான் தேவையில்லை. 10 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே ஆதார் கார்டு தேவை. ஸோ இங்கே தான் கொண்டு விட்டுட்டாங்க. இதெல்லாம் நம்மளே தான் நம்ம போய்க்கணும். ஜஸ்ட் அவங்க வழி காட்டுவாங்க. இங்கே பஸ்லேருந்து கொண்டு விட்டுட்டு இங்கே போங்க அங்கே போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே உள்ளே போகிறதெல்லாம் நம்மளோட இதுதான், க்யூவில் நின்று தான் நம்ம போகணும். இங்கே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இங்கே வெயிட் பண்ணி இங்கே 2 o'clock அது மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு 20,000 தான் அந்த கொடுப்பாங்க, டிக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செம்ம ரஷ்ஷுங்க. என்னைக்கு போனாலுமே ரஷ்ஷாக தான் இருந்தது. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போகல. கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக தாங்க இருந்துச்சு. இந்த வெயிலில் தாங்க நிற்க வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இது ஒரு 1 hour இந்த மாதிரி நின்று நான் ஒரு 20-25 லைன் இருந்ததுங்க. அந்த லைன்ல நின்று தான் நாங்கள் போனோம். முன்னாடிலாம் ஆன்லைன் தரிசனம், இந்த மாதிரி டிக்கெட் தரிசனம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் ஆன்லைன் ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் மொதல் நாளே ஆதார் கார்டு கொடுத்து நம்ம இங்கே டிக்கெட் வாங்கணும். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நின்றுட்டு இருக்கோம். ஒரு வழியாக டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோங்க. இதுவே நாளைக்கு 5 மணிக்கு தான் நம்மளை சாமி பார்க்குறதுக்கு சொல்லியிருக்காங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் தான் மதியம் சாப்பிடல இல்லைங்களா, அதான் இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ காளஹஸ்தி போயிட்டு இருக்கோங்க. சாயந்தரம் ஒரு 5:30 கிட்ட நாங்கள் வெளியில வந்தோம் டோக்கனுக்கு நின்றுட்டு. அதுக்கப்புறமே இப்போ காளஹஸ்தி போயிட்டு இருக்கோம்.
இது வந்து சிவன் கோவில். இது வந்து காற்றுக்கான ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப பெரிய கோவில். இங்கே வந்து ஞானாம்பிகைன்னு சொல்லிட்டு அம்பிகையும் இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக எங்கள் திருச்சி அகிலாண்டேஸ்வரி அம்மன் மாதிரியே இருந்தாங்க. இங்கே வந்து கல்யாணத்துக்கு ஏதாவது தோஷம் இருந்தால் இங்கே வந்து இந்த கோவிலில் வந்து பரிகாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் நிறைய சிறப்பம்சங்கள் இருந்ததுங்க. பாதாள விநாயகர், தெப்பம், பின்னாடி ஒரு பெரிய மலை, இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த கோவில் காளஹஸ்தி வந்து இருந்தது. அது முடிச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. இது கவர்மெண்ட் ரெஸ்டாரண்ட் போல். போனோடனே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல கிளைமேட்டு, நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. அடிக்கடி மழை தூறல் இந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக ஒரு 7-8 மணி ஆப்பில் வந்துட்டு எங்களை திரும்ப வந்து ஹோட்டல் ரூமில் வந்து விட்டுட்டாங்க. எல்லாம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல 6 மணிக்கெலாம் கிளம்பி இருக்க சொன்னாங்க. அடுத்து மேலே திருப்பதிக்கு வந்து போகிறதுக்காக. ஸோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, யாரும் லேட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் எழுந்திரிச்சு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம திருப்பதிக்கு. இங்கெல்லாம் 10 அவதாரத்தோட பிக்சர்ஸ்லாம் வந்து ரோட்டில் போட்டிருந்தாங்க. நிறைய செக்கிங் இருந்ததுங்க. கீழேருந்து மேலே போகிறதுக்கே பஸ்ஸு கூட ஃபுல்லாக செக்அப் பண்ணி தான் விட்டாங்க. ஸோ பஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் நம்மளையும் ஃபுல் செக்அப் பண்ணுறாங்க. லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு வேறு பஸ், அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்துட்டு நம்மளை மேலே கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம வந்து ட்ராவல்ஸ் வண்டி கீழேயோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம கீழே வந்து பிக்கப் பண்ணிக்கோ. இது கவர்மெண்ட் பஸ் தான், மலை மேலே ஏறி இறங்குறது எல்லாமே. இது வந்து நான் ஏசி பஸ் தான். இங்கே தான் வந்து செக்கிங்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம திருப்பதி மலை மேலே ஏற போகிறோம். அடுத்து நான் கொஞ்சம் ட்ராவல்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். திருச்சியிலேருந்து வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டும் வேலைக்கிழமை நைட்டும் தாங்க இந்த பஸ் வந்து கிளம்புது. 2 days பிளானு. ஞாயிற்றுக்கிழமை கிளம்புனோன்னா திங்கள் செவ்வாய் முடிச்சு செவ்வாய்க்கிழமை நைட்டு கொண்டு வந்து விட்டுருவாங்க. இதே வேலைக்கிழமை கிளம்புனோன்னா வெள்ளி சனி முடிச்சுட்டு சனிக்கிழமை நைட் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ இதான் வந்துட்டு இந்த ட்ராவல்ஸோட ட்ரிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 4000 rupees. 10 yearsக்கு கீழே என்னன்னு தெரில, 10 years மேலெல்லாம் வந்துட்டு ஒருத்தருக்கு 4000 rupees வந்து டிக்கெட்டு. இப்போ வந்து நாங்கள் வந்து மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். உண்மையிலே சொன்னால் இங்கே வந்து ரொம்ப சூப்பரான கிளைமேட்டுங்க. நம்ம கார்லேயே கூட நம்ம வந்து இங்கேருந்து போய்க்கலாம். 2 வீலர்லாம் கூட இந்த மலை மேலே ஏறிட்டு தான் இருந்தது. நான் கூட இந்த மவுண்டெயின்லாம் வந்து 2 வீலர்லாம் அலோடு கிடையாது, 4 வீல் தான் அலோடு. இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா மஸ்கெட்டில். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸு, காரு, 2 வீலரு எல்லாமே அலோடாக இருந்தது. நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு. மலை மேலே ஏற நல்லா சில்லுன்னு சூப்பராக இருந்தது. திருப்பதி போனோடனே எல்லாரும் நிறைய பிளான் வச்சுருப்பீங்க, ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பீங்க. அது மாதிரி தான் நானும் நினச்சிட்டே இருப்பேன், பிள்ளைங்களுக்கு வந்து முடி காணிக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருந்தனால அவங்களெலாம் தூக்கிட்டு நம்ம வந்து அவ்வளோ கூட்டத்தில் நின்று போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இப்போ நாங்கள் போகிறோம். இப்போ நம்ம போகிறோன்னு சொல்கிறத விட பெருமாள் வந்து இப்போ தான் நம்மளை கூப்பிட்ருக்காரு. ஸோ அதனால வந்து இப்போ தான் வந்து கிளம்பி போகிறோம். போன வருஷமே வந்து நாங்கள் போகணுன்ட்டு இருந்தோம். அப்போ வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணணும் ட்ராவல்ஸில் அப்படின்னு சொன்னனால போக முடியல. இப்போ நீங்கள் ட்ராவல்ஸில் வந்து ஒரு 1 month 2 months பிஃபோராக நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து போகலாம். எனக்கு ஆன்லைன் டிக்கெட்டு அதை பற்றிலாம் எதுவுமே தெரில. நாங்கள் ட்ராவல்ஸ் மூலியமாக போனனால நாள் போயிட்டு ஒரு 2-3 hours வெயிட் பண்ணி நாங்கள் ஆதார் கார்டு கொடுத்து டோக்கன் வாங்கினோம். அதுவே பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 o'clock தான் வந்துட்டு நமக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கைடு சொன்னார் 5 o'clockலாம் நம்ம போக முடியாது, காலையிலே நம்ம போயிடணும், அந்த நாளில் நம்ம எப்போ வேணால் தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து காலையிலே நாங்கள் 6 மணிக்கே ஹோட்டல் ரூம்லேருந்து கிளம்பி ஹோட்டலையும் வெக்கேட் பண்ணிட்டோம். லக்கேஜ்லாம் பஸ்ஸில் தான் இருக்குது. அந்த பஸ்ஸில் போட்டுட்டு நாங்கள் வந்து மேலே வந்துட்டோம். இப்போ மலை மேலே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். 4 ஷெட் இருக்கு பாருங்க. அந்த பக்கம் பாருங்க சார், 86-7 கேட் இருக்கு. கோயில் முன்னாடி வந்து நேரா வந்தா பக்கத்துல இருக்கிறது ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்ட். ஸோ கைடு வந்து வெளியில வந்து நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாரு. முடியை காணிக்க பண்றவங்க ஃபர்ஸ்ட் முடி காணிக்க பண்ணிட்டு குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி வெளியில தான் கொஞ்சம் நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தது. சாப்பாடுலாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் வந்து ஆந்திரா ஸ்டைலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்.
ஓரளவுக்கு இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேயே வந்து இந்த கடைக்கிட்ட வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைடு வந்து சொல்லிட்டாரு. எந்த வழியாக போகணும் எந்த வழியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ஷாப் தான் வந்து கைடுக்கு தெரிஞ்சனால இங்கேயே நம்மளோட செல்ஃபோனு எல்லாமே இங்கேயே கொடுத்துட சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாமே இங்கேயே கொடுத்துட்டோம். அதனால் இதுக்கு மேலே நான் வந்து மலை மேலே கோவில் எதுவுமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்காது. சாமி கும்பிட்டுட்டு அங்கேயும் கொஞ்சம் கூட்டம் தாங்க. கூட்டத்தை பார்த்து கூட எனக்கு பயம் இல்லை. எல்லாருமே முந்திக்கிட்டு நம்மளை நசுக்கிட்டு குழந்தைங்க பெரியவங்கன்னு கூட பார்க்காம அந்த மாதிரி போகிறாங்க. அதுதான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டு ஒரு 6 மணி 6:30 மணி அப்பெல்லாம் கீழே இறங்கணும். ஏன்னா பஸ்ஸில் வந்த மற்ற ஃபேமிலிஸும் எல்லாருமே வரணும் இல்லைங்களா. நாங்கள்லாம் ஒரு 5:30 5:45 கிட்ட வந்தோம். ஒரு ஃபேமிலி மட்டும் 6:30 கிட்ட வந்தாங்க. சரி எல்லாரையும் கலெக்ட் பண்ணி கைடு தான் வந்து திரும்ப எங்களை வந்து கவர்மெண்ட் பஸ்லேயே கீழே மலை மேலேருந்து கீழே கொண்டு வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிராவல்ஸ் வண்டியில் ஏறி நேராக திருச்சி வந்து போக வேண்டியதான். திருச்சி வந்து விடிய காத்தால ஒரு 4:30 மணிக்கிட்ட கொண்டு விட்டாங்க. நம்ம எங்கே இறங்க சொல்கிறோமோ நம்ம பஸ்ஸு போகிற வழியாக இருந்தால் அங்கேயே இறக்கி விட்டாங்க, இல்லைன்னா சத்திரமில் போய் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட திருப்பதி விழாவுக்கு வந்து இருந்தது. 2 நாள் வந்து நல்லா சூப்பராக போச்சு. இதோட ரூம் டூர்லாம் நான் தனியாக போடுறேன், ரூம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ட்ராவல்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓகே தான், சூப்பராக இருந்தது. 4000 ஒருத்தர் கொடுத்தாலும் நல்ல ஒர்த்து தான் நான் சொல்வேன். ஸோ வந்துட்டு இங்கே மலை மேலேருந்து கீழே இறங்கிட்டு நாங்கள் இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.